Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான மசால் தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம மசால் தோசையில உள்ள மசாலாவும் வெளிய தோசை மட்டும் வச்சிருப்போம். மைசூர் மசால் தோசையில உள்ள ஒரு ஸ்பெஷல் ரெட் சட்னி பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு அதுவும் சேர்த்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சட்னி பண்றதுக்கு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதுல 1 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இது ரெண்டையும் லைட்டா வறுத்ததுக்கு அப்புறமா இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 3 காஞ்ச மிளகாயும் 2 காஷ்மீரி மிளகாயும் எடுத்துர்க்கேன். காஷ்மீரி மிளகாய் கலர்க்காக தான் சேர்த்துக்கிறோம். காஷ்மீரி மிளகாய் இல்லனா இது சேர்க்காம நம்ம பண்ணலாம். எக்ஸ்ட்ரா இன்னொரு சாதாரண மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 5 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம். ரொம்ப பெரிய வெங்காயம்னா பாதி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி, கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா வதங்கட்டும். கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். சட்னி ரெடியா இருக்கு. அடுத்து உள்ள வைக்கக்கூடிய அந்த மசாலா தயார் பண்ணிடலாம். மசாலா பண்றதுக்கு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, கடுகு உடஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துடலாம். அதுக்கப்புறமா இதில் 2 வெங்காயத்தை ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். ரொம்ப மெல்லிசாக வெட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கூடவே 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ரெண்டையும் இடித்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், கூடவே கொஞ்சமாக உப்பு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கடைசியாக மீதி சேர்ப்போம் நம்ம. இப்போது வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் 3 மீடியம் சைஸ்டு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டே நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். 2 வெங்காயத்துக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து அழகாக வெந்து வரும். கடைசியாக கொஞ்சமாக உப்பு. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறப்போவே கொஞ்சம் உப்பு சேர்த்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. நல்ல கெட்டியாகி வரும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்க, நல்ல அழகா இந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம தோசைக்குள்ளே வைக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். நான் இன்னைக்கு நம்ம எப்பவும் வச்சுருப்போம்ல சாதாரண தோசை மாவு, அதான் எடுத்திருக்கேன். 1 கப் உளுந்துக்கு 4 கப் இட்லி அரிசி, கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். இப்போது தோசைக்கல் சூடானதும் நம்ம அப்படியே ஒரு கரண்டி உள்ளே சேர்த்துட்டு விரிச்சிட வேண்டியது தான். அடுத்தது தோசைக்கு ரொம்ப முக்கியமாக அந்த மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கறது எண்ணெய். நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தோன்னா தான் ஹோட்டலில் வாங்குற மாதிரி நல்ல கிறிஸ்பியாக அழகாக வரும். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் போல் நெய், அப்படி இல்லைனா நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயிலையும் நல்லா வரும். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அந்த தோசை ஃபுல்லாகவே அதே எண்ணெயை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஏன்னா எண்ணெய் படுற இடம்லாம் நல்லா அழகாக மொறுமொறுன்னு வரும். எல்லா பக்கமுமே எண்ணெய் பட்டுச்சு அப்படின்னா தோசை ஃபுல்லாகவே அழகாக கிறிஸ்பியாக வரும். இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு செட் ஆகி கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சட்னி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நமக்கு எவ்வளோ மசால் வேணுமோ அதை உள்ளே வைக்க வேண்டியது தான். இது கொஞ்சம் குட்டி தோசை கல்லுங்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆனதுமே அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான மசால் தோசை தயார்.
டடா, நம்மளோட மசால் தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. அந்த எண்ணெய் சேர்த்ததுனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி வரும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.